Hello, my dear boys and girls of the Minnal batch. My dear 11th and 12th standard students, உங்களில் நிறைய பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போது இன்டென்ஸாக உங்களுடைய நீட் ஜேஇ ப்ரிப்பரேஷன்ஸ்க்கு படிக்க வேண்டிய சுச்சுவேஷன்ஸ் ரொம்ப சீக்கிரமாகவே வரப்போகுது. அதுலேயும் வந்து யார் யாரெல்லாம் ஜேஇ மெயின் எக்ஸாம் அப்ளை பண்ணியிருக்கீங்களோ இப்போது நமக்கு இன்னும் ஒரு 30 டேஸ்க்குள்ளவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா we have to face ஜேஇ எக்ஸாம் இல்லையா? அப்போது இந்த மாதிரி எக்ஸாம்ஸ்லாம் ப்ரிப்பேர் பண்ணும்போது உங்களுக்கு இருக்கிற ரொம்ப பெரிய சேலஞ்ச் ஆக்சுவலாக என்னவா இருக்க போகுது? ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, நீட் எழுத போகிறவங்களுக்கு பயாலஜி, ஜேஇ எழுத போகிறவங்களுக்கு மேத்தமேட்டிக்ஸ், இவங்களுக்குலாம் என்ன அப்படின்னா ஒரு விஷயத்தை குவிக்காக ரீகால் பண்ணுறது. யோசிச்சு பாரு, நம்ம ஏற்கனவே படித்த நிறைய விஷயங்களை உடனே டக்குன்னு ஞாபகப்படுத்துறதுக்கு நிறைய நேரங்களில் எவ்வளவு கஷ்டப்பட்டுருக்கும். இன்ஃபேக்ட் இந்த விஷயந்தான் உங்களை என்ன பண்ணுது அப்படின்னா எக்ஸாம்ஸில் மார்க் எடுக்க விடாமல் பயங்கரமாக டிஸ்டர்பும் பண்ணுது. ஸோ உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக தான் வேதாந்தூவில் நாங்கள் போத் நீட் ஆஸ் வெல் அஸ் ஜேஇ எல்லாத்துக்குமே என்ன பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா ஃப்ளாஷ் கார்ட்ஸ் கொடுத்துட்ருக்கோம். இப்போது இந்த ஃப்ளாஷ் கார்ட்ஸ் ஓகே, ஒரு விஷயம் நம்ம வாங்கிறது பெருசு இல்லை, ஆனால் நம்ம வாங்குகிற விஷயத்த எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத நமக்கு தெரியணும். ஸோ இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஃப்ளாஷ் கார்ட்ஸில் என்ன ஃபியூச்சர்ஸ் இருக்குது, அதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்ற தகவலை என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா உங்களுக்காக சொல்ல போகிறேன். ஸோ இப்போ உங்களுக்கு நம்ம ஃபிசிக்ஸில் நீட் ஜேஇக்கு என்னென்ன சாப்டர்ஸ் இருக்கோ அந்த சாப்டர்ஸ் எல்லாத்துக்குமே அழகாக இந்த மாதிரி பாக்ஸ்டாக வந்து உங்களுக்கு ஃப்ளாஷ் கார்ட்ஸ் கொடுத்துருவாங்க. இப்போது இந்த ஃப்ளாஷ் கார்ட்ஸ் ஒன்ஸ் நீங்கள் வாங்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் என்ன தெரியுமா ஃபைன் பண்ணலாம்? ஒரு பேச்சுக்கு இப்போ எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் சாப்டர் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்த பார், இப்போது அதில் இருக்கிற கீ கான்செப்ட்ஸ்லாம் என்னென்ன, ஓகே, அதில் இருக்கிற கீ ஃபார்முலாஸ்லாம் என்னென்ன அழகாக ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் உங்களுக்கு கலர்ஸில் கொடுத்துருவாங்க. இப்போது செமிகண்டக்டர்ஸ் சாப்டர் படிக்கிறீங்க அப்படின்னு வச்சுக்கோ, அதில் ஒவ்வொரு கேட், அதோட ட்ரூத் டேபிள், ஈவன் அதோட பிக்சர்ஸ் எல்லாமே அழகாக உங்களுக்கு விஷுவலைஸ்டாக எப்படி கிடச்சிரும் அப்படின்னா இந்த மாதிரி பிரிண்டட் ஃபார்மேட்டில் குட்டி குட்டி கார்ட்ஸாக கிடச்சிரும். ஸோ நீ ஏதாவது ரீகால் பண்ணணும், குவிக்காக ரிவைஸ் பண்ணணும், அதாவது ஒரு செம்மையாக ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்க, யூ ஜஸ்ட் நீட் த ஃபார்ம்லெஸ் ஓகே அப்படின்னா அப்போது இந்த மாதிரி கார்ட்ஸ் வச்சு நீ ப்ரிப்பேர் பண்ணும்போது இட் இஸ் கோயிங் டு பி வெரி வெரி யூஸ்ஃபுல் ஃபார் யூ. இப்போது சார் இது இந்த மாதிரி ரீகாலுக்கு மட்டும்தான் யூஸ்ஃபுல்லாக இருக்குமா? ஓகே அப்படின்னா இல்லை, இதை தாண்டி இதுக்கு மல்டிபிள் யூசஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு விஷயம், இதில் வெறும் ஃபார்முலாஸ் மட்டும் இல்லை, உனக்கு வந்து பார்த்தோன்னா முக்கியமான சர்க்கியூட் டயக்ராம்ஸாக இருக்கட்டும், ஓகே, டிரான்சிஸ்டர்ஸ், டயோட்ஸு, இது இல்லாமல் ஒரு சாப்டர்லேயும் வந்து அதில் முக்கியமான பாயிண்ட்ஸ் இருக்கும், கண்டிஷன்ஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்மள நிறைய பேருக்கு ஆல்ஃபா டிகேனா என்ன, பீட்டா டிகேனா என்ன ப்ராப்பராக தெரியாது. அதிலெல்லாம் நமக்கு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா நிறைய குட்டி குட்டி ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் எல்லாம் கூட உங்களுக்கு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை ஒரு ரிவிஷன் டூலாகவே கரெக்டாக நம்மளால் பயன்படுத்த முடியும். சரியா? ஸோ ஹூ ஆர் ஆல் இன்ட்ரெஸ்டட் இன் திஸ் போத் நீட் ஆஸ் வெல் அஸ் ஜேஇ ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் யாரெல்லாம் இதில் இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்களோ எவ்ரி ஒன் ஆஃப் யூ கேன் பை இட். சரியா? நீங்கள் எல்லாருமே இது பை பண்ணலாம். அது மட்டும் இல்லை, இது நீ தனித்தனியாக வேணுனாலும் வாங்கிக்கலாம். ஒரு பேச்சுக்கு உனக்கு இப்போ ஃபிசிக்ஸ் மட்டும்தான் வேணும் அப்படின்னு வச்சுக்கோ. அப்போ ஃபிசிக்ஸ் மட்டும்தான் வேணும்னா யூ ஜஸ்ட் ஹேவ் டு பே 349. இதுவே இல்லை சார், ஐ ஜஸ்ட் நீட் சம் அதர், லைக் ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு கெமிஸ்ட்ரி மட்டும் நான் வாங்கணும்னு நினைக்கிறேன், ஏன்னா நான் கெமிஸ்ட்ரியில் நிறைய ரிலேஷன்ஸ் இருக்குது, ஈக்குவேஷன்ஸ் இருக்குது, அது எப்படி நான் ஞாபகம் வச்சுக்கிறது, அப்போ அதுக்கு 449 பே பண்ணி கெமிஸ்ட்ரிக்கு வாங்கிக்கலாம். அதுக்கு ஏன் சார் இந்த ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் வருது அப்படின்னா ஒரு சப்ஜெக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்பர் ஆஃப் கார்ட்ஸு, அதில் இருக்கிற ஃபார்முலாஸ் எல்லாம் டிஃபர் ஆகுது இல்லை. ஸோ எக்ஸ்ட்ரா ப்ரைஸ் இருக்குன்னா உனக்கு நம்பர் ஆஃப் கார்ட்ஸும் அதில் ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படின்றது அர்த்தம். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் லெட்ஸ் சே யூ வாண்ட் டு பை பயாலஜிக்கு உனக்கு இந்த மாதிரி கார்ட்ஸ் மட்டும் இல்லை, 2 குட்டி புக்லெட்டும் வரும். இந்த 2 குட்டி புக்லெட்டில் உனக்கு என்சிஆர்டியில் இருக்கிற பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் கம்ப்ரைஸ் பண்ணி என்சிஆர்டி லைன் பை லைன் இருக்குல்ல, அதை ஈஸியாக ரிவைஸ் பண்ணுறதுக்கு நோட் மேக்கிங் மாதிரி அழகாக இதில் கொடுத்துருப்பாங்க. ஒரு குவிக் ரிவிஷன் புக்லெட். இன்ஃபேக்ட் இந்த 2 புக்லெட் பயாலஜிக்கு நீ படிச்சிட்டேன்னா, பாட்னிக்கு ஒன்று, ஜுவாலஜிக்கு ஒன்று, ஓகே, படிச்சிட்டினாலே நீ எக்ஸாமுக்கு சூப்பராக ரீகால் பண்ணிட்டு போகலாம். சரியா? ஸோ பயாலஜிக்கும் உனக்கு இது இருக்குது. நெக்ஸ்ட் ஓகே, இல்லை சார் நான் இது எல்லாத்தையுமே மொத்தமாக வாங்கிட்டேன் அப்படின்னா நீங்கள் மொத்தமாக வாங்கிறதுக்கு 1399 பே பண்ண வேண்டியிருக்கும். சரியா? அது ஏற்கனவே 2000 இருந்தது, இப்போ ஆஃபர் ப்ரைஸில் உங்களுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 1399க்கு கொடுக்குறாங்க. சரியா? இப்போ இதோட டீட்டெயில்ஸ் எல்லாம் இன்னும் தெரிஞ்சுக்கணும்
சார் இப்போ இதோட டீட்டெயில்ஸ் நான் எங்கே பார்க்கலாம் அப்படின்ற உனக்கு ஒரு கேள்வி இருக்குன்னா நானே காமிக்கிறேன். சரியா? இப்போது நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கல்ல, இந்த வீடியோ கீழே வந்து பார்த்தோன்னா அதுக்கான லிங்க் கொடுத்துருக்காங்க. நீ செய்ய வேண்டியதெல்லாம் அந்த லிங்க்கை போய் கிளிக் பண்ணணும், அவ்வளோதான். அப்படி அந்த லிங்க்கை கிளிக் பண்ணினா உனக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அப்போ இந்த பேஜில் வந்து பார்க்கலாம். என்ன சார் நீங்கள் 1300 என்னமோ சொன்னீங்க, இங்கே 1554 இருக்குது அப்படின்னா, இல்லை நீ கொஞ்சம் அது வந்து பார்த்தோன்னா இந்த ஆட் டு கார்ட் இருக்கா, இதில் போய் கிளிக் பண்ணு. ஓகே, ஒன்ஸ் நீ ஆட் டு கார்ட் கிளிக் பண்ணினா, எனக்கு இதில் கிளிக் ஆகலை, சரியா? எஸ் இல்லை பை இட் நோ கொடுத்துரும். இப்போது அந்த பேஜ் லோட் ஆகும்போது ஓகே நீ வந்து பார்த்தனா உனக்கு அந்த ப்ரைஸ் ரெடியூஸ்டு ப்ரைஸ் தான் வரும். அதனால் நீ பயப்பட தேவையில்லை. இதோ பாரு, இங்கே உனக்கு 1320. ஓகே, உனக்கு அது ரெடியூஸ்டு ப்ரைஸில் தான் வரும். ஸோ நீ வந்து என்ன பண்ண தேவையில்லை, ஐயோ என்ன அமௌண்ட்டு சார் ஒன்று சொன்னார் இங்கே அதிகமாக காமிக்குதா அப்படின்லாம் நினைக்க தேவையில்லை. ஓகே, ரெடியூஸ்டு ப்ரைஸில் தான் இருக்கும். நீ ஒன்ஸ் பை கிளிக் பண்ணிட்டேன்னா அதுக்கப்புறம் அங்கே ஆஃபர் ப்ரைஸ் போட்டு உங்களுக்கு ரெடியூஸ் ஆகிடும். ஸோ உங்களுக்கு நீட் வேணும், ஓகே, உங்களுக்கு நீட் கார்ட்ஸ் வாங்கணும் அப்படின்னாலும் சரி, அப்படி இல்லைனா ஜேஇ கார்ட்ஸ் வாங்கணும் அப்படின்னாலும் சரி, வாட் எவர் யூ வாண்ட், சரியா? கீழே இருக்கிற லிங்க்ஸை கிளிக் பண்ணி நீங்கள் என்ன செய்யலாம், யூ கேன் பை இட். ஓகேவா? ஸோ யார் யாருக்கெல்லாம் தேவைப்படுமோ பேரண்ட்ஸ் கிட்ட கம்யூனிகேட் பண்ணி கண்டிப்பாக எல்லாருமே வாங்கி இதை வச்சு சூப்பராக படிக்க ஆரம்பிச்சிரு பசங்களா. சரியா? ஆல் தி பெஸ்ட். அடுத்த கிளாஸ் லெக்சர் வீடியோஸில் நான் உங்களை பார்க்குறேன்.